உங்கள் லைஃபே மாற்றக்கூடிய சக்தி யாருக்கிட்டாங்கன்னா குலசாமிக்கு உண்டு. குலசாமிக்கிட்ட ஈகோ வச்சுக்க கூடாது. யாராக இருந்தால் எவ்வளோ பெரிய நபராக இருந்தாலும் அந்த இடத்துல நீங்கள் வேறு கிரவுண்டில் வேறு இடத்துல வந்துடணும். மாறிடணும். ஒரு புடவை கொடுத்துட்டு வர முடியாது, கொடுத்துட்டு வரலாம். ஒரு மணியை வாங்கி தரலாம், ஒரு வேல் வாங்கி தரலாம். என்ன உங்களால் பாசிபிலிட்டி இருக்கோ, பழமை மாறாமல் விஷயத்துக்கு என்னென்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்யலாம். வர்ணம்ன்றது தான் விதி. வந்தால் அவங்க கர்மா தலையெழுத்து மாறுமானா மாறும். திரும்ப சொல்கிறேன், குலசாமி விஷயத்தில் ஈகோ பார்க்கக்கூடாது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. காது கொடுத்து குலசாமி கேட்காது. அப்போ காது கொடுத்து கேட்கலன்னா உங்கள் விஷயத்தை யார் போய் கன்வே பண்ணுவாங்க கடவுள்கிட்ட? நீங்கள் ஊருக்கு முழுக்க போய் அபிஷேகம் பண்ணலாம், அன்னதானம் பண்ணலாம், ஆராதனை பண்ணலாம், கும்பாபிஷேகம் பண்ணலாம். 10 காசு பிரயோஜனம் இருக்குது. இந்த ஒரு விஷயத்தில் எல்லாருமே ரிலாக்ஸ் தானே பண்ணிக்கணும். எனக்கு நேரம் இல்லைன்னா உங்கள் நேரம் கெட்ட நேரம் வரும்போது அவர் கை விட்டுருவார். ஞாயிற்றுக்கிழமை அசைவம் படிக்கிற எல்லாருக்குமே, அசைவ வழிபாடு பண்ணுற எல்லாருக்குமே ஞாயிற்றுக்கிழமை பொதுவானது. நல்லா காலையில் போயிட்டு எல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு நல்ல குலதெய்வத்தை நல்லபடியாக வேண்டிட்டு அசைவத்தை அங்கேயே செஞ்சு அங்கேயே சமைச்சு அங்கேயே சாப்பிட்டு அங்கே இருக்கிற மக்களுக்கு அன்னதானத்தை கண்டிப்பாக கொடுத்து வரணும். நீங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொன்னாலே ஃபஸ்ட்டு பங்காளிங்க கூட போகணுன்னு சொல்லுவீங்க. ஒருத்தர் அன்னைக்கு ஃப்ரீயாக இருந்தாலும் இன்னொருத்தவங்களால ஃப்ரீயாக இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த கரெக்டான டேட் வந்து அமையாது இல்லையா? ஸோ என்ன நாளில் போய் நம்ம குலதெய்வத்தை வழிபடலாம், என்ன மாதிரியான வழிமுறைகள் வந்து வழிபடலாம், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். இதில் டேட் எல்லாம் ஸ்பெசிஃபிக் கிடையாதுமா. பௌர்ணமி வழிபாடு மிக சிறப்பான வழிபாடு. குலதெய்வத்துக்கு உகந்த நாள் அப்படின்பது பௌர்ணமி. இந்த ஒரு விஷயத்தில் எல்லாருமே ரிலாக்ஸ் தானே பண்ணிக்கணும். எனக்கு நேரம் இல்லைன்னா உங்கள் நேரம் கெட்ட நேரம் வரும்போது அவர் கை விட்டுருவார். இங்கே பிரச்சனை நேரம் இல்லைன்ற வார்த்தையை குலசாமி விதத்தில் பயன்படுத்தக்கூடாது. பொதுவான விதி. ஞாயிற்றுக்கிழமை அசைவம் படிக்கிற எல்லாருக்குமே, அசைவ வழிபாடு பண்ணுற எல்லாருக்குமே ஞாயிற்றுக்கிழமை பொதுவானது. எவ்ரி சண்டே நீங்கள் போனால் போகலாம், ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பொதுவாக இன்னொன்று, சைவ படையல் போடுறாங்கன்னா அது பௌர்ணமிக்கு உகந்த விஷயமா இருக்கும். ஆனால் எந்த சண்டே ஒன்றா ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஒன்றா அசம்பிள் ஆகணும். அது மாதத்தில் முதல் ஞாயிறோ இல்லை கடைசி ஞாயிறோ அது உங்கள் சௌரியம்தான். குலசாமி பொறுத்த வரைக்கும் அது உங்கள் டிஎன்ஏ, உங்கள் சொந்தம், உங்கள் பந்தம், அதெல்லாம் கோச்சிக்காது. ஆனால் நீங்கள் ஒன்றா போகணுன்னு விரும்பும். சொந்தம், பந்தம், மாமன், மச்சான், சித்தப்பா, பெரியப்பா எல்லாரையும் கூட்டணும் விரும்பும். பொதுவாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன்று ஞாயிற்றுக்கிழமை அல்லது பௌர்ணமி. ஒரு நிறைஞ்ச பௌர்ணமிக்கு போனீங்கன்னா போயிட்டு கண்டிப்பாக அங்கே வந்து என்ன உணவு முறையோ, நீங்கள் அசைவ சாமியாக இருந்தால் நிச்சயமாக அங்கே அசைவ படையல் போட்டே தீரணும். நல்லா காலையில் போயிட்டு எல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு நல்ல குலதெய்வத்தை நல்லபடியாக வேண்டிட்டு அசைவத்தை அங்கேயே செஞ்சு அங்கேயே சமைச்சு அங்கேயே சாப்பிட்டு அங்கே இருக்கிற மக்களுக்கு அன்னதானத்தை கண்டிப்பாக கொடுத்துட்டு வரணும். இங்கே நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், நீங்கள் எந்த கோயிலுக்கு போனாலும் பிரதானமாக அன்னதானம் கொடுக்கணும். அது குலசாமிக்கு கோயிலுக்கு போகும்போது கண்டிப்பாக நீங்கள் அன்னதானத்தை கொடுத்துட்டு வரணும். ஓகே சார். உங்களால் முடிஞ்ச பொருட்களை கொடுத்துட்டு வரணும். இப்போ உங்களுக்கு அரிசி கொடுக்க முடியும், ஒரு 4 மூட்டை அரிசியே உங்கள் குலசாமி கொடுத்துட்டு வரலாம். அது உங்கள் குலசாமி. ஒரு புடவை கொடுத்துட்டு வர முடியும், கொடுத்துட்டு வரலாம். ஒரு மணியை வாங்கி தரலாம், ஒரு வேல் வாங்கி தரலாம். என்ன உங்களால் பாசிபிலிட்டி இருக்கோ, பழமை மாறாமல் விஷயத்துக்கு என்னென்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்யலாம். விளக்கேற்றத்துக்கு எண்ணெய் நீங்கள் ஒரு பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஐயா நான் எண்ணெய் வாங்கி தரேன், நான் அரிசி வாங்கி தரேன், நான் பருப்பு வாங்கி தரேன், அடுத்த நாள் எனக்கு பர்த்டே வருது, அன்றைக்கி நான் வரலனாலும் என்னுடைய பிறந்தநாள் அன்றைக்கி நீங்கள் வந்து 4 பேருக்கு அன்னதானம் போடுங்க அப்படின்னு. இது உங்கள் குலசாமி. அந்த டச்சு மாறாமல் நீங்கள் ரெகுலர் டச்சில் இருக்கணும். பொதுவாகவே நான் சொல்லக்கூடிய முக்கியமான தகவல் அப்படின்னா, உங்கள் பிறந்தநாள் என்னைக்கு வருதோ அந்த நட்சத்திரம் அன்றைக்கி போயிட்டு நீங்கள் எப்படி புது ட்ரெஸ்ஸை போட்டுக்குவீங்களோ அதே மாதிரி உங்கள் குலசாமிக்கு புதிய ஆடைகள் வாங்கி தரும்போது மிக 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 சந்தோஷப்படைய குலசாமி. ஏன்னா அது உங்கள் டிஎன்ஏ. எப்படி நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்களோ அதே மாதிரி ஒரு புது ஆடையை வாங்கி, அது அம்மா வந்தாலும் சரி, ஐயா வந்தாலும் சரி, அவங்கள சாத்தி வழிபடும்போது பரிபூர்ண திருப்தி ஆகிடுவாங்க. அப்போ என்ன நடக்கும் உங்கள் வாழ்க்கையில் அப்படின்னா, நீங்கள் சின்ன சின்ன கோரிக்கையோ பெரிய கோரிக்கை தான், அதில் மாற்றம் இல்லை. அதில் நியாயமான விஷயத்தை உடனடியாக நிறைவேற்றக்கூடிய விஷயத்தை அந்த அம்மாவே அந்த ஐயாவே ஃபில்டர் பண்ணி உடனடியாக இறைவன்கிட்ட போய் கம்யூனிகேட் பண்ணுவாங்க. இது நியாயமான கோரிக்கை, அவனுக்கு மேரேஜ் வயசு ஆகிடுச்சு, ஆனால் நிறைய தடைகள் இருக்குது, நிறைய தோஷங்கள் இருக்குது, இந்த தோஷத்தை இறைவானை கொஞ்சம் நிறைவேற்றி பண்ணி இறைவா, வேலைக்கு ரொம்ப கஷ்டப்படுறாப்புல, அலையிறாப்புல, முடியல, திருமண வயது கட்டிடுச்சு அப்படின்னு ஒவ்வொரு நியாயமான கோரிக்கை தான் ஒவ்வொரு மனுஷனுக்கும். ஒரு வீடு கட்டணும், அடுத்த கட்டமா அப்படின்னும்போது இந்த எல்லா கோரிக்கையும் நீங்கள் மனசில் நினைக்க இது எல்லாத்தையும் குலதெய்வம் உள்வாங்கி இறைவன்கிட்ட போய் கொண்டு போய் சேர்ப்பாங்க. அப்போது ஒரு பெரிய ஒரு கூட்டு முயற்சி. நீங்கள் ஒட்டு மொத்தமாக பங்காளிகளில் போகும்போது விழாக்கள் நடத்துறதுக்கு காரணமே அந்த காலத்தில் ஒருத்தர் விட்டு மனசு விட்டு பேசணும், உங்களுக்கான பிரச்சனையை தீர்வு காணணும்,
அதில் யாராவது ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுறதுக்கு வருவாங்கிறது தான் ஒன்று கூடுதல் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சியை வச்சாங்க. அதுவும் குலசாமி விஷயத்தில் நீங்கள் வந்து ஒன்றா சேரும்போது, மனசு விட்டு பேசும்போது, உங்கள் டிஎன்ஏ பார்த்து ரொம்ப சந்தோஷப்படும். பரவாயில்ல, நம்ம வம்சாவழி இன்னி வரைக்கும் ஒற்றுமையாக இருக்கிறாங்க, நம்ம குலம் தலை துவங்கும், அடுத்த வாரிசு உருவாகிறதுக்கான யாராவது வாரிசு நின்று போயிருச்சுனாலும் ஒரு செக்டாரில் ஒருத்தருக்கு வாரிசு இல்லாமல் போயிடும். அப்போ இது போன்ற நிகழ்வுகள்லாம் அன்னைக்கு குலசாமி பார்த்து அந்த வாரிசு உருவாக்கத்துக்கான விஷயத்தை இறைவன்கிட்ட போய் கேட்கும். உங்களுக்கு அடுத்த கட்டமாக கொண்டு போகிறதுக்கு எல்லா முயற்சியும் ஈடுபடும். அதனால் பொதுவாக ஞாயிறு அல்லது பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி போகும்போது உண்மையிலே அபரீதமான ஒரு ஆற்றல் கிடைக்குமாண்ணா. ஏன்னா எல்லா குலசாமியும் நீ பௌர்ணமி அன்னைக்கு வந்து அசம்பிள் ஆகிடுவாங்க. உங்களுடைய டிஎன்ஏ எல்லாமே அன்றைக்கி இறங்கி பூமிக்கு வருவாங்க, உங்களை பார்ப்பாங்க, உங்களோட தான் மிங்கிலாக இருப்பாங்க. நீங்கள் கேட்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் காது கொடுத்து கேட்கக்கூடிய தன்மைன்றது அன்றைக்கி உண்டு. அதனால் தயவு செஞ்சு ஞாயிறு அல்லது பௌர்ணமி வழிபடப்படுறது மிக மிக சிறப்பான விஷயம். ஒரு குடும்பத்துல வந்து அண்ணன் தம்பி 2 பேருமே சண்டை போட்டு பேசாம இருக்கிறாங்க. அண்ணனுக்கு விருப்பம் இருந்தாலும் தம்பி வந்து பேசாம இருக்கிறாங்க. ஆனா அவங்க 2 பேரும் குலதெய்வம் கோயிலுக்கு போய் வழிபடும் போது வேண்டுதல் வந்து தடைப்படுமா சார்? வேண்டுதல் தடைப்படாது. வரலன்னா அவருடைய கர்மா அவனுக்கு விதிக்கப்பட்டது, அவ்வளோதான் நினச்ச வேண்டியது தான். வரணும்ன்றது தான் விதி. வந்தால் அவன் கர்மா தலையெழுத்து மாறுமானா மாறும். திரும்ப சொல்கிறேன், குலசாமி விஷயத்தில் ஈகோ பார்க்கக்கூடாது. நீங்கள் இஷ்ட தெய்வ கோயில் வழிபாடு, நீங்கள் ஒரு திருப்பதி போன நினச்சிக்கலாம், ஒரு பழனி போன நினச்சிக்கலாம், அது தனி செக்டர். குலசாமி என்ன அது ஒன்றா தான் போகணும். வர முடியாத சூழல், ஒருத்தர் வெளிநாட்டில் இருக்கார், இப்போ நாங்கள் செஞ்சாகணும். இல்லை, 2 பேருமே கோயிலுக்கு போகிறாங்க. ஆனால் 2 பேருமே பேசிக்காமல் 2 பேரும் முறைச்சிக்கிட்டு அவங்க கோபத்தை அவங்க வெளிப்படுத்துறதுனால, அப்படி பண்ணுறதுனால எதுவும் விளைவுகள் ஏற்படுது. அது 2 பேருமே கர்மாவை அனுபவிப்பாங்க. அங்கே அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அது மிகப்பெரிய உங்கள் சந்ததியில் மிகப்பெரிய பின்னடைவு ஏற்படுத்தும். ஒன்றும் பிரச்சனை இல்லை, காது குத்து குலசாமி கேட்காது. அப்போ காது குத்து கேட்கலன்னா உங்கள் விஷயத்தை யார் போய் கன்வே பண்ணுவாங்க? கடவுள்கிட்ட. நீங்கள் ஊருக்கு முழுக்க போய் அபிஷேகம் பண்ணலாம், அன்னதானம் பண்ணலாம், ஆராதனை பண்ணலாம், கும்பாபிஷேகம் பண்ணலாம், 10 காசு பிரயோஜனம் இருக்காது. குலசாமிகிட்ட ஈகோ வச்சுக்கக்கூடாது. யாராக இருந்தால், எவ்வளோ பெரிய நபராக இருந்தாலும் அந்த இடத்துல நீங்கள் வேறு கிரவுண்டில் வேறு ஒர்க்கை வந்துடணும், மாறிடணும். நீங்கள் அங்கே போய் ஈகோ பார்த்தீங்கன்னா நாளைக்கு உங்கள் ஆன்மா சாந்தி அடையத்துக்கான வாய்ப்புகள் இருக்காது. உங்கள் சந்ததி உங்களை மதிக்காது. உங்கள் சந்ததியில் வேறு வேறு சிக்கல் வரும். ஒரு குழந்தை பேர் தாமதமாகும், வேலை வாய்ப்பில் தாமதமாகும், திருமண வாழ்க்கையில் தாமதமாகும், நீங்கள் செய்கிற வேலையில் சுணக்கம் ஏற்படும். ஜாதக ரீதியாக உங்களுக்கு எல்லா விஷயங்களும் நல்ல பாசிட்டிவான விஷயமாக இருந்தாலும் மறைமுகமான ஒரு துன்பங்கள் வந்து அப்பப்போ ஏற்படும். இது இல்லாமல் லைஃப்பில் நிறைய அனுபவப்படுறோம். ஆனால் திரும்ப திரும்ப சொல்கிறோம், உங்களுக்கு எல்லா விஷயம் தாண்டி இந்த இடத்துல அதை வச்சுக்காதீங்க. ஒன்றா போங்க, ஒன்றா வாங்க. அன்றைக்கி ஒரு நாளாவது ஒன்றா போங்க, ஒன்றா வாங்க. உங்கள் வாழ்க்கையை மாற்றுமா குலசாமின்னா? நிச்சயமாக மாற்றும். உங்கள் லைஃபே மாற்றக்கூடிய சக்தி யாருடானா குலசாமிக்கு உண்டு. உங்கள் தலையெழுத்தை மாற்றணுமா குலசாமி நினச்சா இறைவன்கிட்ட போய் நிற்கும். ஐயா, இவ்வளோ புண்ணியத்தை சேர்த்து வச்சுக்கிது, அவங்க முன்னேறு பண்ணியிருக்கிறாங்க, இவ்வளோ பேலன்ஸ் இருக்குது, அவன் நல்லது காமிங்க. ஏதோ தெரிஞ்சோ தெரியாமல் இந்த பிறகு ஒரு தவறு பண்ணிட்டான், மன்னிச்சிடுங்க, அவன் கர்மாவை கொஞ்சம் குறைங்க, அவனை நல்லபடியாக வாழ வைங்க அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி நம்மளுக்காக போய் கோர்ட்டில் வந்து ஒரு வக்கீல் வாதாட வரும், அந்த மாதிரி இறைவன்கிட்ட போய் நம்மளுக்கு வாதாட ஒரே ஜீவன் யாரானா, ஒரே சாமி யாருன்னா குலசாமி மட்டும்தான். நீங்கள் அங்கே ஈகோ பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை ஈகோவில் சேர்ந்துட்டு போயிடும். பல முன்னோர்கள், பல மிகப்பெரிய வெற்றி பெற்ற வெற்றியாளர்கள் எல்லாருமே பாருங்கள், குலசாமி மிஸ் பண்ண மாட்டாங்க. குலசாமியுடைய அருமை அது தெரியும். சமீபத்தில் உதாரணம், நம்ம கேப்டன் விஜயகாந்த் இறந்தப்போ அவங்க குலசாமி கோயிலை மூடிட்டாங்க. அது ரொம்ப அற்புதமான பதிவு, நான் பல பேர்கிட்ட சொல்லியிருப்பேன். ஏன்னா குலசாமி இல்லாமல் எந்த விஷயத்தையுமே வழிபாடு செய்ய மாட்டார் கேப்டன். எதுவாக இருந்தாலும் சரி, முதல் விஷயம் எங்கே போக தெரியுமா? அவர் குலசாமி கோயிலுக்கு போவார், அங்கேருந்து தான் விஷயத்தை ஆரம்பிப்பார். ஏன்னா அவருடைய வலிமை தெரியும் அவருக்கு. கிராமப்புறத்தில் வந்தவர், வெற்றிக்கான சூட்சமும் தெரியும். எங்கே போய் நின்னா அவர் வெற்றி கிடைக்கும் தெரியும். கடைசி வரைக்கும், இறப்பு வரைக்கும் அவர் ஃபாலோ பண்ண விஷயம், முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த குலசாமியை தவறாமல் வழிபட்டது, குடும்பத்தோடு வழிபட்டது, சிஸ்டமேட்டிக்காக வழிபட்டது, அங்கே கலாச்சாரம் மாறாமல் வழிபட்ட விஷயத்தெல்லாம் அவர் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணார். ஆனால் அன்றைக்கி என்றைக்கு அவர் இறந்தாரோ அன்றைக்கி அவங்க குலசாமி கோயிலை மூடினாங்க. ஏன்னா ஒரு நல்ல ஆன்மா சாதி அடைஞ்சுன்னு சொல்லிட்டு மூடி வச்சாங்க. அப்போது அந்தளவுக்கு ஒரு பரிசுத்தமான இடம், உங்களுக்கான இடம் குலசாமி இடம். அந்த இடத்துல ஈகோ பார்க்காதீங்க. உங்களுக்கு வெற்றி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரே சாமி, ஒற்றை சாமி குலசாமியை பிடிச்சிங்கன்னா மற்ற எல்லா விஷயத்தை அருளையும் அது கொண்டு வந்து சேர்த்துரும். நீங்கள் ரொம்ப போய் அறைய வேண்டிய அவசியம்லாம் இல்லை. தயவு செஞ்சு இது ஈகோ பார்க்காம இருந்தீங்கன்னா வாழ்க்கையில் நிச்சயமாக வெற்றி கிடைத்தே தீரும். இது உண்மையான வாக்கு.